30 வருஷமா தருதலையா சுத்திட்டு இருந்தவங்கள நம்ம தலையில கட்டி வச்சுட்டு கொண்டாட்டி வந்தா திருந்திடுவான்னு சொல்லிட்டு தெரியுதுங்க இந்த மாமியாருங்க. இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல இதுக்குதான் நம்மள பெத்து போட்டாங்களா? 30 வருஷமா பிள்ளைய திருத்த முடியாம இதுங்கள எண்ணத்தை கலட்டுச்சுங்க. சமைக்கிறத விட கொடுமையானது எது தெரியுமா? இது தெரியாம 30 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க சமைக்கிறத விட கொடுமையானது என்ன சமைக்கிறதுங்கிறது சிந்திக்கிறது. நான் எப்படி சமைப்பேன் தெரியுமா? நான் சமைக்க ஆரம்பிச்சோம்னா சும்மா கம 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 கமன் வீடே தூக்குங்க. இது உண்மை சார். அவங்க நகைச்சுவைக்காக சில விஷயம் சொல்லலாம். ஆமா சார், 100க்கு 100 உண்மை. என்ன சாம்பார் வச்சாங்க அப்படி மணக்குது. தேங்க்யூ சார். என்னம்மா இப்படி மணக்குது அப்படின்றேன். கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சேன் சார். ஒரு கரண்டி மாவுல தான் இட்லி ஊத்துறோம், ஒரு கரண்டி மாவுல தான் தோசை ஊத்துறோம். இட்லி இருக்குல்ல, இட்லி அதெல்லாம் ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல உள்ளது. தோசை இருக்குல்ல, தோசை அது பெண்கள் மாதிரி பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள். எப்படி தெரியுமா சேவ் பண்ணி வச்சிருந்தாரு? மை லைஃப்னு சேவ் பண்ணாருங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆச்சு சார், மை ஒய்ஃப்னு சேவ் பண்ணாரு. 2 நாள் ஆச்சு மை டார்லிங்னு சேவ் பண்ணாரு. நேத்து என் செல்ல காணமேன்னு அவர் செல்லுல இருந்து ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுத்தேன், ராங் நம்பர்னு சேவ்